இந்த 4வது வீடியோ வந்து எதை சொல்லுது அப்படின்னாப்பா, தியரம் 4 பற்றி சொல்லுது. இந்த தியரம் 4 என்ன அப்படின்னா, லாக் எக்ஸ் அதை வந்து n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அந்த ஃபார்மில் கொடுக்குறாங்க. அது என்ன சொல்லுவாங்க, லீனியர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும், இந்த சைடில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ப்ரூவ் பண்ணணும். அப்போ n வந்து 1க்கு போட்டால் என்ன ஆகும், லாக் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, லாக் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், 1/ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்புறம் உள்ளே இருக்கிற ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை டேஷ் பண்ணணும். அந்த டேஷ் தான் மேலே பவரில் என்ன போட்டிருக்கு, ஒரு 1ங்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகுது, a × 1/ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு வருது. இப்போ ரெண்டாவது தடவை பண்ணால் என்ன ஆகும், ஏற்கனவே இருக்கிறதுக்கு மேலே ஒரு தடவை அப்ளை பண்ணால் போதும். இப்போ ஏற்கனவே ஏ இருக்குது, ஏ ஓரமாக வச்சுட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்போ அந்த மேலே இருக்கிற -1க்கு முன்னாடி இறக்குனா என்ன ஆகும், குபீர்னு குதிக்கும், நமக்கு தெரியும். அப்போ -1 போய் மேலே என்ன ஆகும், இன்னொரு -1 சேர்த்தா -2ன்னு வரும். அப்போ இதே மாதிரி n டைம்ஸ் போட்டால் -1 -2 -n-1 வரும். கீழே ஏன்னு வரும், 1/ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பவர் n வரும். எல்லாத்துலேயும் இருக்கிற -1 எடுத்தால் -1 பவர் n, மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்தால் n-1 ஃபேக்டோரியல் a பவர் n. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர் வந்துடும்.